ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இட். ஓகே கைஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 10 கிரிக்கெட் பிளேயர்ஸ் வித் 0 ஹேட்டர்ஸ் அதுதான் பார்க்க போறோம். ஒரு டாப் 10 கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல. அவங்க வந்து நம்ம 10ல இருந்து 1 வரை ரேங்க் பண்ண போறோம். இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ஹேட்டர்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. மேபி 1-2 இருக்கலாம். என்ன பொறுத்தவரை இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ஹேட்டர்ஸ் இருக்க சான்ஸே இல்லை. அப்படின்றத ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம 10ல இருந்து 1 வரை பார்க்க போறோம். லீஸ்ட் ஹேட்டர்ல இருந்து லீஸ்ட் ஹேட்டரா இந்த லிஸ்ட்ல இருக்கவங்களே ஹேட்டரே கிடையாது. அந்த மாதிரி லிஸ்ட்டை தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது ரெடி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பொறுத்தவரை நிறைய பேர் வந்து 20ல வருவாங்க, 15ல வருவாங்க. நான் அதுல 10ல உள்ளவங்களை மட்டும்தான் இதுல போட்டிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்ல யாராவது மிஸ் ஆகிருந்தேன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும் கைஸ். போமா கைஸ், ஃபர்ஸ்ட் நம்பர் 10ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்டர் குக். அலாஸ்டர் குக் வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஃபார்மர் இங்கிலாந்து கேப்டன். டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு வந்துட்டாலே ஒன்று நீ அலாஸ்டர் குக்கை வெறுக்கிறவனா இருந்தனா நீ அவருக்கு பவுலிங் போடுறவனா இருக்கணும். நீ பவுலிங் அவருக்கு போட்டன்னா உன் சூத்தை கிழிச்சு கையில் கொடுத்துருவான். அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த அளவு உன்னை சாவடிச்சிருவார். லைட்டாக டிராவிட் மாதிரி தான் உட்காந்து குக் பண்ண ஆரம்பிச்சிருவார் அலாஸ்டர் குக். எனக்கு தெரிஞ்சு அவனுமே வந்து அலாஸ்டர் குக்கை வெறுத்து நான் பார்த்தது இல்லை. டெஸ்ட் மேட்ச் வந்து அலாஸ்டர் குக் கையில் இருக்கும் போது இங்கிலாண்டை வந்து மேலே வச்சிருந்தாரு. ஆஷிஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக விளையாண்டாங்க அந்த டைம்லாம் இருக்கும் போது. ஸோ அலாஸ்டர் குக் எனக்கு தெரிஞ்ச ஹேட்டர்ஸ் இல்லை. ஸோ நான் வந்து 10ல வச்சிருக்கேன் அலாஸ்டர் குக்கை. ஓகே, ஸோ நம்பர் 9 யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஷீம் அம்லா. அம்லாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹஷீம் அம்லா வந்து எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்டபிளான பிளேயர். அவர் வந்து எப்படின்னா நிறைய பேருக்கு ஹஷீம் அம்லா பிடிக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஆனா அவருக்கு ஹேட்டரும் கிடையாது. அதுதான் மேட்ரு. ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவருக்கான ரெஸ்பெக்ட் வந்து யாருமே அவ்வளவு கொடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் கொஞ்ச நாள் முன்னாடி, 10 கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஹூ டிசர்வ் மோர் ரெஸ்பெக்ட் அப்படின்னு போட்டிருப்பேன். அதுல கூட நான் ஹஷீம் அம்லாவை கொண்டு வந்தேன். ஏன்னா எனக்கு இந்த பிளேயர் பார்க்கும் போது தான் இவர் கரியர்ல வந்து எல்லாமே பண்ணிட்டாரு. டெஸ்ட்ல வந்து ஒரு 300 போட்டிருக்காரு, நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஓப்பனிங்ல இருந்துட்டு. ஆனா அவருக்கான கிரெடிட் வந்து யாருமே அவ்வளவு கொடுக்கறதே இல்லை. யாருமே வந்து ஹஷீம் அம்லா வந்து ஒரு டைம்ல வந்து இப்படி ஓப்பன் பண்ணாருப்பா அப்படின்னு எதுவுமே பேசினது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே டீப் டவுன் இன்சைட் வந்து ஹஷீம் அம்லா பிடிக்கும். யாருமே வந்து ஹஷீம் அம்லா ஹேட் பண்ற மாதிரிலாம் இல்லை. டிகாக்கு கூட நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அம்லாக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஹேட்டர் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ அம்லாவை 9th வச்சிருக்கேன். நம்பர் 8 யாரு அப்படின்னா கிறிஸ் கெயில். கிறிஸ் கெயில், ஒருவேளை நீ வந்து கிறிஸ் கெயிலை வெறுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை உனக்கு கிறிஸ் கெயில் பிடிக்கல அப்படின்னா ஒன்று நீ ரேசிஸ்டா இருப்ப, இல்லை நீ ஜெலஸா இருக்க. இதுதான் விஷயம். உனக்கு கிறிஸ் கெயில் பிடிக்கல அப்படின்னா ஒன்று நீ ரேசிஸ்ட், இல்லை நீ ஜெலஸியா இருக்க கிறிஸ் கெயிலை பார்த்து, அவரோட லைஃப் ஸ்டைலை பார்த்து. கிறிஸ் கெயில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஆஸ்திரேலியன் இந்த மாதிரி நிறைய அந்த ஒயிட் பீப்புள்ஸ் கண்ட்ரி எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய ரேசிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சுத்தமா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் பிடிக்காது. நான் ட்ரூவா தான் சொல்றேன். நிறைய பேருக்கு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் பிடிக்காது. ஆனா அப்படி பிடிச்ச அந்த ஃபேன்ஸுக்கே வந்து வெஸ்ட் இண்டீஸ்னாலே அவ்வளோ கடுப்பாவாங்க. ஆனா அப்படி வெஸ்ட் இண்டீஸ்ல பிடிக்கிற ஒரே பிளேயர்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 2 பிளேயர் தான் இருப்பாங்க. ஒன்னு வெப் ரிச்சர்ட்ஸ், இன்னொன்று வந்து கிறிஸ் கெயில் தான். டிஜே பிராவோலாம் கூட நிறைய பேருக்கு பிடிக்காது. வெளியில சண்டைலாம் பயங்கரமா வரும் பிராவோடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிறிஸ் கெயில் தான் எங்க போனாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேரக்டர். கிறிஸ் கெயில் ரிட்டையர் ஆனது வந்து நிறைய பேர் கிரிக்கெட்டே வந்து மிஸ் பண்ணாங்க. அந்த ஃபன்னான செஞ்சுரி, அந்த ஃபன்னான செலிப்ரேஷன், அந்த எல்லாருமே மிஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ் கெயிலுக்கு வந்து ஹேட்டரே கிடையாது. ஹேட்டர் அப்படின்னு இருந்தேன்னா ஒன்று நீ ரேசிஸ்டா இருப்ப, இல்லை நீ ஜெலஸா இருப்ப, அவ்வளவுதான். ஸோ கிறிஸ் கெயில் at 8. நம்பர் 7 அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா. லசித் மலிங்காவுக்கு எனக்கு தெரிஞ்சு எவனுமே ஹேட் பண்ணதில்லை. ஒன்று பேட்ஸ்மேனாக இருந்தால் நீ வெறுத்துருவேன் லசித் மலிங்காவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இருக்கிறதுலே ஒரு ரொம்ப வியர்டான ஒரு பவுலிங் ஸ்டைல் வந்து கிரிக்கெட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் வந்தது லசித் மலிங்கா தான். இப்படி வச்சு எவனுமே போட்டதில்லை. அப்படி வச்சு போடுறதுல லசித் மலிங்கா தான் கிங்கு. அது மட்டும் இல்லை, அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் வந்து இது வந்து எப்படி சொல்றது, அவர் ஒரு பால்ல ரன் போடுறதுனால வந்து டென்ஷன் ஆக மாட்டார். இதுவரை நான் வந்து அக்ரெசிவா யார்ட்டையும் சண்டை போட்டு எதுவுமே பார்த்ததில்ல. அவர் பால்ல 4 போனாலும் சிரிப்பாரு, விக்கெட் எடுத்தாலும் சிரிப்பாரு, என்ன பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு பிளேயர் மாதிரி தான் எனக்கு லசித் மலிங்காவை பார்த்தா தோணும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பவுலிங்ஸ்லாம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விக்கெட்ஸ்லாம் இருக்கு. ஹேட்ரிக்ஸ்லாம் பயங்கரமா எடுத்திருக்காரு. 4 விக்கெட், 2 வாட்டி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. யாரும் எடுத்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே மலிங்கா பிடிக்கும். மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கும்போதும் சரி, ஸ்ரீலங்காவில் இருக்கும்போதும் சரி, எல்லாருக்குமே மலிங்கா பிடிக்கும். அதனால நான் மலிங்காவை 7th வச்சிருக்கேன். நம்பர் 6 யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபி டுமினி. இஃப் அண்டர் ரேட்டட் ஹேட் அ ஃபேஸ், அதான் ஜேபி டுமினி. ஜேபி டுமினி
ஜேபி டுமினின்னு எல்லாரும் அப்படியே டக்குன்னு ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் ஆமாப்பா ஜேபி டுமினி ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தான், இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கேன். கரெக்டா ஜேபி டுமினி. எனக்கு தெரிஞ்சு எவனுக்குமே ஜேபி டுமினி பிடிக்காதவன் எவனுமே கிடையாது. கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு வாட்டியாவது ஜேபி டுமினியோட பவுலிங் ஸ்டைல ஒரு வாட்டியாவது நம்ம போட்டிருப்போம். ஏன்னா ஜேபி டுமினியோட பவுலிங் ஸ்டைல் அப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டர் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜேபி டுமினி தான். யாருக்குமே ஹேட்டு கிடையாது. அவரும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட மலிங்கா மாதிரி தான். அது வந்து ஹேட் பண்ணுறதும் கிடையாது, அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணுறது தெரியாது. ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஹஷீம் அம்லா மாதிரி வெளியே இருக்கிறதே தெரியாது, இந்த கிரெடிட்ஸே அவ்வளோ வராது. அதுதான் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு, அதுதான் ஒரு ப்ராப்ளம். பட் நோபடி ஹேட்ஸ் ஜேபி டுமினி. ஸோ ஹி இஸ் அட் 6th. நம்பர் 5th யார் அப்படின்னா சுரேஷ் ரெய்னா. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே சுரேஷ் ரெய்னா பிடிக்கும். சைல்டுஹுட் அப்படின்னாலே சுரேஷ் ரெய்னா அப்படின்னு வந்துடும். சுரேஷ் ரெய்னா உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ மேக்சிமம் டோனி ஃபேனா தான் இருப்ப. அடிச்சு நான் சொல்றேன், சுரேஷ் ரெய்னா நீ பிடிக்கல அப்படின்னா நீ மேக்சிமம் டோனி ஃபேனா தான் இருப்ப. உனக்கு சுரேஷ் ரெய்னா பத்தி கிரெடிட்ஸ் கொடுத்தா உனக்கு பொறுக்காது, புரியுதா? டோனி விராட் கோலி ஃபேன்ஸ்ல இருக்க மாட்டாங்க, ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்ல இருக்க மாட்டாங்க, சச்சின் ஃபேன்ஸ் எந்த ஃபேனும் இருக்க மாட்டாங்க. டோனி ஃபேனால மட்டும்தான் சுரேஷ் ரெய்னா வெறுக்க முடியும். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒரு சைல்டுஹுட், அதாவது நீங்க அந்த காலத்துல இருந்து கிரிக்கெட் பார்த்துட்டு வரீங்கன்னா கண்டிப்பா சுரேஷ் ரெய்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சுரேஷ் ரெய்னா அந்த அடிச்ச அந்த ஐகானிக் 25 balls 87 runsலாம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, மிஸ்டர் ஐபிஎல் சுரேஷ் ரெய்னா ஒரு டைம் வந்து கன்சிஸ்டன்சின்னு அப்படிதான். ஆரஞ்சு கேப்பே இல்லாத ஒரு பேடாஸான பிளேயர்னா சுரேஷ் ரெய்னா தான். கிரிக்கெட்லயும் சரி, எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வந்து ரன் அடிக்கிற ஒரே ஆள் சுரேஷ் ரெய்னா. நான் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னா, சுரேஷ் ரெய்னா வந்து அந்த பிரைம் முடியறதான் பார்க்க அநியாயத்துக்கு கொடுமையா இருந்து. எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில ஒரு டைம்ல பெஸ்ட் ஃபீல்டர்னா சுரேஷ் ரெய்னா தான். விராட் கோலி யாரை வேணாலும் நீ கொண்டு வாங்க, ஆனால் ரெய்னா பிடிச்ச கேட்ச்லாம் எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் வந்து இப்போதைக்கு யூடியூப்ல கூட இருக்காது, அவ்வளோ கேட்ச்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பிடிச்சிருக்கான் ரெய்னா. ஆனா ரெய்னாவோட பிரைம் முடியும் போது தான் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏதோ இப்ப இருக்கிற லாக்டவுன் கிட்ஸ்லாம் பார்த்துட்டு சுரேஷ் ரெய்னாலாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க. உனக்கு தெரியலடா பிரைம் ரெய்னாவை பத்தி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிரைம் ரெய்னாவை பத்தி உங்களுக்கு தெரியல. அவன் எவ்வளவு ஃபாஸ்டா இருப்பான், எவ்வளவு ரன் அடிப்பான், எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுவான். ஆப்போனன்ட் செஞ்சுரி போட்டா கூட இவன் செலிப்ரேட் பண்ணான். ஸோ அந்த மாதிரி பிளேயர் தான் ரெய்னா. அதனால நான் ரெய்னாவை 5th வச்சிருக்கேன். I don't think anyone hates ரெய்னா except Dhoni fans. Okay, so number 4th யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ். ஏபி டிவிலியர்ஸ் 4th வச்சிருக்கேன். என்ன ப்ரோ ஏபி டிவிலியர்ஸ் 4th வச்சிருக்கீங்களா? மேல வரணுமே, மேல நிறைய பேர் இருக்காங்க, நான் சொல்றேன். ஸோ டிவிலியர்ஸ் 4th வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த 2015 வாங்கற ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும். ஏபி டிவிலியர்ஸ் வந்து இந்தியாவை பொழந்து எடுத்துட்டு இருப்பான். ஆனாலும் கிரௌட் வந்து ஏபிடி அப்படின்னு இங்க வந்து ஷேர் பண்ற ஒரே ஆளுக்குன்னா அது ஏபி டிவிலியர்ஸ் மட்டும்தான். ஏன்னு தெரியல, ஏபி டிவிலியர்ஸ்க்கு வந்து அவ்வளோ கிரேசியான ஃபேன்ஸ் இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப சேடான ஒரு விஷயம் என்னன்னா ஏபி டிவிலியர்ஸோட ரிட்டையர்மெண்ட் தான். ஏன்னா தான் கரியரை வந்து ஃபுல்லா வந்து ஏபி டிவிலியர்ஸ் வந்து டெடிகேட் பண்ணான். பார்ட்டில இருந்து கேர்ள்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கிரிக்கெட்டுக்கு ஃபுல்லா பேஷனேட்டா கொடுத்தான். அப்படி கொடுத்தவங்க ஒரு கப்பு கூட வரல. அதுதான் ரொம்ப வந்து பாவமா இருக்கு. கோலி கூட வேர்ல்ட் கப் அடிச்சிட்டான், சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிட்டான், நிறைய கப் இருக்கு, ஏசியா கப் அதுதான் இருக்கு. ஏபி டிவிலியர்ஸ் ஒரு கப்பு கூட இல்ல, ஒரு ஐசிசி கப்பு கிடையாது அவன்கிட்ட, சாம்பியன்ஸ் டிராஃபி கிடையாது, T20 வேர்ல்ட் கப் கிடையாது, 50 ஓவர் வேர்ல்ட் கப் கிடையாது, வேற எந்த ஆர்சிபி ஐபிஎல் டிராஃபி கிடையாது, எதுவுமே கிடையாது அவன்கிட்ட. அந்த இதுல தான் வந்து ரிட்டையர் ஆனான். நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா 2019 வேர்ல்ட் கப்ல அந்த டைம் ரிட்டையர் ஆனது. கன்ஃபியூஸ்டாவே இருந்தான், வரணுமா வேண்டாமா 19 வேர்ல்ட் கப். ஒண்ணு அப்படி இருந்தா நான் வந்துடணும். 2019 வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சிச்சு, நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கா ஒழுங்காவே விளையாடல. அதுக்கப்புறம் நடுவில் வந்து கேட்கறான் நான் விளையாட வரலாமா அப்படின்னு. அது டூ லேட்ல. ஸோ ஹி ரிட்டையர் அண்ட் தட்ஸ் இட். ஐ டோன்ட் திங்க் எனிஒன் ஹேட்ஸ் ஏபி டிவிலியர்ஸ் எக்ஸப்ட் டோனி ஃபேன்ஸ். மறுபடியும் சொல்றேன், எதுக்கு திருப்பி சொல்றேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் வந்து நிறைய பேர் ஹேட் பண்றானுங்க சொல்ல போனா, ஏன்னு தெரியல. ஸோ அதனால சொல்றேன். ஸோ ஏபி டிவிலியர்ஸ் அட் நம்பர் 4. நம்பர் 3 யாருன்னா கேன் வில்லியம்சன் வச்சிருக்க பியர்டுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரு கூட வேணாலும் அவன் தைரியமா எந்திரிச்சு நிற்கலாம். ஆனா நம்மளால அதை பண்ணவே இல்லை. நம்மால் பாட்டுக்கு சாதாரணமா ஏதோ ஒரு F1 ரேசர். கேன் வில்லியம்சனை பார்த்தா எனக்கு F1 ரேசர் ஃபீலிங் தான் வரும். கிளீனா இருப்பாரு, ஏதோ வாழ்க்கையில வந்து தூசி அழுக்கு அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யமே இல்லாம வாழ்ற மாதிரி தான் கேன் வில்லியம்சனை பார்த்தா இருக்கும். கேன் வில்லியம்சனை வந்து எல்லாருக்கும் எப்போ பிடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா சிம்பிள் as that 2019 வேர்ல்ட் கப் தான். ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்து கேன் வில்லியம்சன் பிடிக்கும். கேன் வில்லியம்சன் அந்த ஃபைனல் தோத்தது தான் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிரேக் ஆயிட்டு ஹார்ட்டு. கேன் வில்லியம்சனுக்கே பிரேக் ஆயிட்டு. அதுக்கப்புறம் வந்து கேன் வில்லியம்சன் வந்து ரொம்ப ஹார்டாலாம் எதுவும் புஷ் பண்ண மாதிரி தெரியல. வந்து T20 வேர்ல்ட் கப் அடிக்க பார்த்தாங்க, அதுலேயும் தோத்துட்டானுங்க.
ஸோ பட் ஐசிசி டெஸ்ட் வேர்ல்டு கப் அடிச்சிட்டாங்க, அது ஹாப்பி தான். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கேன் வில்லியம்சனுக்கு வந்து அந்த ஃபயர் இல்லாத மாதிரி இருக்கு இந்த T20 வேர்ல்டு கப்ல. லைட்டா உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. எனக்கு ஏதோ கேன் வில்லியம்சனுக்கு அந்த ஃபயர் போன மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் கேன் வில்லியம்சன் ஒரு சரியான பேட்ஸ்மேனா அஸ் கேப்டனா இப்போ கொஞ்சம் ஒழுங்கா பண்ணாத மாதிரி இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு கேன் வில்லியம்சனுக்கு ஹேட்டர் இருக்கானா சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கேன் வில்லியம்சனுக்கு ஹேட்டர் இருக்கானா கிடையாது. ஒன்று வேணும்னே எவனாவது பர்பஸா இருப்பான். என்னை பொறுத்தவரை ஐ டோன்ட் திங்க் கேன் வில்லியம்சன் ஹேஸ் அ ஹேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஐம் கீப்பிங் ஹிம் அட் நம்பர் 3. நம்பர் 2 யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் கில்கிறிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹேட்டரே இல்லாத ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் அப்படின்னா அது த ஜென்டில்மேன் ஆஃப் கிரிக்கெட் ஆடம் கில்கிறிஸ்ட் தான். அதுக்கு கரெக்டான பேர் தான் வச்சிருக்காங்க, ஜென்டில்மேன் ஆஃப் கிரிக்கெட்னு. கிட்டத்தட்ட கிரிக்கெட்ல வந்து ஆஸ்திரேலியன் டீம்ல வந்து பிரைம் ஆஸ்திரேலியன் டீம்ல வந்து எல்லாருமே ஸ்லெட்ஜ் பண்ணுவானுங்க. பிளேயர்ஸ் எல்லாம் எல்லாருமே ஸ்லெட்ஜ் பண்ணுவாங்க. எல்லாவனுக்கும் பிச்சுக்குள்ள போனாலே எரிச்சலா இருக்கும் ஆஸ்திரேலியன்ஸை பார்த்தாலே. ஆனா ஆடம் கில்கிறிஸ்ட தவிர ஆடம் கில்கிறிஸ்டுக்கு வந்து ஒரு தனி ரெஸ்பெக்டே இருக்கு எல்லாரும் மேல. அதாவது ஆடம் கில்கிறிஸ்ட்னா அவர் இப்படிப்பட்ட பிளேயர்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் தான் ஆடம் கில்கிறிஸ்ட். அவர் ஃபேஸை பார்த்தாலே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்பவும் ஒரு மாதிரி ஜாலியா அந்த IPL டெக்கான் சார்ஜஸ்லாம் இருக்கும் போதே தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவா எப்பவுமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் ஆடம் கில்கிறிஸ்ட நம்பர் 2ல வச்சிருக்கேன். ஆடம் கில்கிறிஸ்ட் கமெண்ட்ரி கூட பாருங்களேன், ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதில் வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து இதுல 2ல வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா ஆடம் கில்கிறிஸ்ட் இருக்காருன்னா அப்ப பாத்துக்கோங்க. ஸோ அதான் he deserves number 2. At last number 1, I don't think he has any hater. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயருக்கு வந்து ஒரு ஹேட்டர் இருப்பாங்க அப்படின்றதே டவுட் அப்படி நான் நினைச்சிருக்கேன். அது யாரு அப்படின்னா குமார் சங்கக்காரா. எனக்கு தெரிஞ்சு எவனுமே குமார் சங்கக்காரா வெறுக்க மாட்டான். ஒருவேளை நீ வெறுத்தனா நீ ஒரு பங்களாதேஷ் ஃபேனா இருப்ப. ஆனா நீ பங்களாதேஷ் ஃபேனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நீ குமார் சங்கக்காரா வந்து வெறுக்க மாட்டேன். ஏன்னா he is that kind of a person. 2007 வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ல 2007 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து 149 அடிப்பான், பொழந்தெடுப்பான். அதுல ஏதோ ஒரு கேட்ச் பிடிப்பார், சங்கக்காரா ஒரு கேட்ச் பிடிப்பாரு. அது பார்க்க அவுட் மாதிரி தான் இருக்கும். ஆனா இவரே வந்து அது அவுட் இல்லை அப்படின்னு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் தான் குமார் சங்கக்காரா. அது மட்டும் இல்ல, குமார் சங்கக்காரா பேசுற இன்டர்வியூ மட்டும் பாருங்களேன். ரொம்ப பொலைட்டா, ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப காஷியஸா இன்டெலிஜென்ட்டா பேசுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எவனுக்குமே குமார் சங்கக்காரா பிடிக்காத நான் சொல்லி பார்த்ததே இல்லை. குமார் சங்கக்காரா விளையாட வந்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். குமார் சங்கக்காரா 2011 வேர்ல்ட் கப்ல வந்து நம்ம கப் அடிச்சு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம். கரெக்டா டோனி இல்ல யுவராஜ் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போது குமார் சங்கக்காரா பார்த்து நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. புரியுது? அந்த மாதிரி பர்சன் தான் குமார் சங்கக்காரா. அதுவும் இல்லாம நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ குமார் சங்கக்காரா ரிட்டையர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி சேடா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எவனுக்குமே குமார் சங்கக்காரா பிடிக்காத நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. ஒருவேளை பிடிக்கல அப்படி உனக்கு குமார் சங்கக்காரா பிடிக்கல அப்படின்னா உனக்கு ஏதோ தெரியல, நீ பர்பஸா ஹேட் பண்றவனா இருப்ப அப்போ சங்கக்காரா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல வந்து குமார் சங்கக்காரா தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல வந்து யாரு பிடிக்கும், இந்த பிளேயருக்கு தான்ப்பா எனக்கு ஹேட்டர்ஸே இல்லை அப்படின்னா பெர்ஃபெக்டான பிளேயர் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா நான் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இவங்களை வந்து இந்த இதுல கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னா அது கமெண்ட்ல போடுங்க, நான் பாக்குறேன். ஓகே guys, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the video guys and remember it, always be on top. Cheers.